ஹலோ மக்களே 505வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல ஏசும் கடலுக்கு போறான், லூஃபியும் கடலுக்கு போறான். அது எல்லாமே அவங்களோட பழைய காலகட்டங்கள். சப ஃபர்ஸ்ட் போனா, ஏசு செகண்ட் போனா, நான் தேர்டு போனேன்னு சொல்லிட்டு கடலுக்கு போறான். அதுக்கப்புறம் இப்போ உள்ள டைமை தான் காட்டுறாங்க. ஏசுன்னு சொல்லிட்டு லூஃபி அழுதுகிட்டே இருக்கான். நான் எப்படிடா வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆகுவேன், ஏன்னா நானே ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் வந்து விண்டு மில் வில்லேஜ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு 3 பைரட் ஷிப் வந்து நின்றுகிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, கிராண்ட் லைனுக்குள்ள நாங்க இறங்க போறோம்னு சொல்லிட்டு 3 பைரட் ஷிப் நின்றுகிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா கார்போட கப்பல் வந்துகிட்டு இருக்கு. கேனன் பாலா கொடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மெட்டியாட்டர் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு 3 பைரட் ஷிப் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு அவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கட் பண்ணி மாக்கினோ தான் காட்டுறாங்க. மாக்கினோ இடத்துக்குள்ள யாரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னே தெரியல. ட்ரிங்க்ஸ் போதுன்னு சொல்ற மாக்கினோ, ஆனா கேட்காம ஒரு ஆள் குடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கார்போ விண்டு மில் வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. டே கிரேட் விக்டரியை கந்த நம்ம கார்போ வந்துகிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஒயிட் பிளட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு என்ன ஆக போகுது கார்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் இங்க ஒரு 3 பைரட்ஸ் வந்தாங்க, அவங்களை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களால பயந்து வந்து வாழ்ந்துகிட்டே இருக்க முடியல, அவனுக்கு வர வந்து நின்றுகிட்டு இருக்காங்க சொல்றாங்க. கவலைப்படாதீங்கடா, 3 கப்பலையும் தண்ணியில மூழ்க வச்சுட்டு தானே வந்திருக்கவே செஞ்சிருக்குன்னு சொல்றாரு அவரு. அவனுக்கு எல்லாம் பொடியனுங்க, அவனுக்கு சண்டை போட கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு கார்பு மாசா வராரு. அதான் ஒயிட் பிரெட் இறந்துட்டாம்ல, ஒயிட் பிரெட் இறந்து வந்து ஏகப்பட்ட பைரட்ஸ் புதுசு புதுசா முளைக்கிறானுங்க, அவனுக்கு எல்லாம் அழிக்கதான் என்னோட வேலை. அது மாதிரி கவலைப்படாதீங்க, இந்த இடம் வந்து என்னோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட போர்டத்துக்கு வைக்கிறாரு. இது என்னோட டெரிட்டரிடான்னு சொல்லிட்டு மாசா காட்டுறாரு கார்பு. இனிமேல் நம்ம யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கார்ப் நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. மவுண்டன் பேண்டிட்ஸ் மேல இருந்து மாக்கினோ பார்க்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பாஸ் மவுண்டன் பேண்டிட்ஸ் எல்லாம் மேல இருந்து கீழே வந்துட்டாங்க, மாக்கினோ வர வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் உள்ள இருந்து பார்த்தா மாக்கினோ பயந்துகிட்டே பின்னாடி வரா. பார்த்தா பயந்துட்டு ஒண்ணு வரல, வந்து நிக்கிறது வந்து டடான் தான். கார்ப் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா டடான் கட்டையை தூக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறா. பார்த்தா கார்ப் சாஞ்சிட்டாரு. பாஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. வைஸ் அட்மிரல் கார்பா அடிக்கிறது யாரான்னு சொல்லிட்டு நேவி சோல்ஜர்லாம் ஷாக்ல நிக்கிறாங்க. உடனே நேவி சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போட வராங்க. பின்னாடி போங்கடா, அவ எனக்கு தெரிஞ்சவதான் சொல்றாரு அவர் ஒரு பக்கம். சடனா பாஞ்சு வரா அவ. பேட்டில் ஃபீல்ட்ல நீ எங்க தானடா இருந்த, நீ எதுக்கிட்ட அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு டாடான் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழுவுதா அவ. அதை பார்த்துட்டு கார்பே ஷாக் ஆகுறாரு. ஏசு சாகுறவரை நீ பாத்துக்கிட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அடிடி நடிக்கிறா, உனக்கு ஃபேமிலி முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு. பாஸ் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கார்ப் அடி வாங்கிட்டே இருக்காரு. ரத்தத்துல வெள்ளத்துல அடின்னு அடிச்சு அடிக்கிறா. டடான் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு மாக்கின்னு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. மாக்கினோன்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. உடனே டடான் அப்படியே அமைதியாயிட்டு அவளும் ரிவர்ஸ் ஆகுதா. கார்ப் வந்து அவரோட கிராண்ட் ஃபாதர், அவருக்கு இல்லாத வழியை உனக்கு வந்துட போதா அப்படின்னு சொல்லிட்டு மாக்கினோ வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. உடனே அப்படி கார்ப் பழச யோசிச்சு பாக்குறாரு. உடனே வந்து டாடன் பேசுறா, இவனுக்கு ஒன்னும் அவ்வளவான கஷ்டம்லாம் இருக்க போறதில்ல, இவனுக்கு மேல ரொத்து கஷ்டப்படுதோம்னா அது நம்ம லூஃபி தான் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. பழச யோசிச்சு பாக்குற மாக்கின ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா எப்படி நன்றி சொல்றதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அந்த பழத்தை தான் கத்துக்கிட்டு இருக்கான். டேய் ஏசு வேற லெவல்டான்னு சொல்றான் லூஃபி. எப்பவுமே நீ ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல நினைக்கிறா, எடுத்தோடனே பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்படியா சொல்லணும்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா நான் சொல்ற மாதிரி ப்ராப்பரா சொல்லலாம், நான் இப்படிதான்டா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரி அக்காகாமி சாங்ஸ் வந்து ஏசு நன்றி சொல்ல போறானா, அதுக்கு தான் என்கிட்ட கேட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு இது கூட சொல்ல போறான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் லூஃபி. டேய் ஒன்னே சின்ன வயசுல காப்பாத்திருக்காம்ல என்னோட லிட்டில் பிரதர் கண்டி, அவனுக்கு நான் நன்றி சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஏசு என் முன்னாடி சொல்ல ஆரம்பின்னு சொல்றாவா. நான் தான் ஏசு, யாரா நீ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கான். யாரா நீயா, டேய் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாடா, நான் சொல்லித்தரது மாதிரி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா எல்லாமே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காம. மிஸ்டர் யாரா நீ, நான் தான்டா ஏசுன்னு ஆரம்பிக்கிறாம. டேய் இந்த மாதிரிலாம் நன்றி சொல்லவே கூடாடா, நான் சொல்றபடி சொல்லு, அதான்டா சீரியஸா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி தேவையில்லாம உள்ள வந்துகிட்டு இருக்காடா, இங்க இருந்து ஓடுடான்னு சொல்லிட்டு ஏசு கத்திக்கிட்டு இருக்காம. ஏசு இதை விடுடா, நான் அனகொண்டா இதுல இருந்து ஒரு முட்டையை கண்டுபிடிச்சேன்டா, பார்க்க வரியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஏசு சந்தோஷப்படுறான். டே நீங்க இருந்து போயிரு, நான் அவனுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும், நான் அதை பத்தி தான் யோசிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுனதெல்லாம் மாக்கின யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அவன் அளவுக்கு ஏச யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா டாடான். மாக்கினோவும் அழுவுதா. மாக்கினோவும் அழுதுட்டு அங்க இருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. கார்ப் நம்ம லூஃபிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேயர் அங்க இருந்து வராரு. லூஃபி வர மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே கார்ப் யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாகிறாரு. சப்மேரின்ல இருந்து அவன் போயிட்டான், ஆனா நேவி வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கண்டிப்பா இப்போ அவன் உயிரோட தான் இருப்பான், எங்கேயாச்சும் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எதுக்கு மவுண்டன் பேண்டிட்ஸ் வந்து கார்ப் அடிக்கிறாங்க ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. டாடன் அங்க இருந்து திரும்பி போய்கிட்டே இருக்கா. லூஃபி வந்து முட்டாள்தான் தான் செய்தான், அவன் ஒரு பைரட் தான், ஆனா என்ன நடந்தாலும் நான் லூஃபி பக்கம் தான் நிப்பன்னு சொல்லிட்டு டாடன் கத்திக்கிட்டு இருக்கா. நீ பண்ணது என் மனசையே உடைச்சிருச்சுடா கார்ப்புன்னு சொல்றாவா. லூஃபி இனிமேல் நீ தோத்துறாதாடான்னு சொல்லிட்டு டாடான் கத்துறா. ஏன்னா சின்ன வயசுல வளர்த்தவளே அவதான்.
அதுக்கப்புறம் பார்த்தா நியூ வேர்ல்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னொரு இடத்துல இருந்து வேற இடத்த காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நியூ கேட்டையும் ஏசை வந்து ஒரு இடத்துல அடக்கமே பண்ணிட்டாங்க. அங்க ரெட்கர் ஷாங்க்ஸும் மார்க்கோ டீமும் மொத்த பேரும் அங்கதான் நிக்கிறானுங்க. மாசா காட்டிட்டான் ஷாங்க்ஸ் ஒரு பக்கம். அக்ககமி உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மார்க்கோ ஒரு பக்கம். டேய் ஒயிட் பிளட் என்னதான் என்னோட எதிரியா இருந்தாலும் அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். செங்குக்கும் ஒயிட் பிளட்டும் எல்லாம் மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான்டா அவன் வந்து இந்த உடலை நம்மளுக்கு தந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தா செங்குக்கு எல்லா பழியும் நான் வைக்கிட்டேன், இந்த உடம்ப நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இருந்திருப்பாரு அவரு. இந்த நேரத்தில் லூஃபி என்ன யோசிப்பானோ அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட அண்ணன் வந்து ஒரு வேற லெவலான ஆளா தான் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏச பத்தி எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். பார்த்தா மாசா காமிச்சிருந்திருப்பான் ஏசு ஒவ்வொரு இடத்துல இருந்து. கேப்டன் ராஜரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணிருந்திருப்பான்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறான் அவன் ஒரு பக்கம். உடனே அப்படி பழைய விஷயத்தெல்லாம் அக்ககமி ஷாங்க்ஸ் யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா மாசா போறான் அவன். எட்டையில அவ்வளவு பேர் இருக்கானுங்க, வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். டேய் லூஃபி நீ எவ்வளவு அழணுமோ அழுதுக்கூடா, ஆனா நீ மூவ் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ யாருன்னு மேல காட்ட வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஷாங்க்ஸ். அதுக்கப்புறம் காம்பட்ல உள்ள போவா கிங்டத்து, அதுக்கப்புறம் காம்பட்ல உள்ள மேடன் ஐஸ்லாண்ட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. லூஃபி அழுதுகிட்டே இருக்கான், நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் அவன். லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறார் ஜிம்பே, எங்க விட்டு இங்க இருந்து போய்கிட்டே இருங்க, எதுக்குடா நீ உன்னைய வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்க, இது உன்னோட வேலையே கிடையாது, அவன் இறந்துட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. நீங்க இங்க போயிருங்க இல்ல உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு கத்துறாவன். சரி முடிஞ்சு அடின்னு சொல்றாரு ஜிம்பே. வேகமா வாரான், கைய பிடிச்சி தூக்கி ஒரு போடு போடுறாரு. லூஃபி செதர்தான். டே உன்னோட உடம்பே வருத்திக்காம கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒன்னு ஏசு சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். ஜிம்பே அலபாஸ்ல போய் 3 வருஷம் பார்க்காத என் தம்பி போய் பார்த்தேன், ஆனா அந்த சமயத்துல ரொம்ப வருத்தத்துல இருந்தேன், எப்ப அவனை பார்த்தனோ அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமான, அது எனக்கு எதுக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிம்பே கடிக்கலாம் வரான். ஜிம்பே தூக்கி போட்டு கழுத்தை லாக் பண்றான். இப்ப நீ உன்னை நம்பணும்டா, நீ உன் ஸ்ட்ரென்த்தை நம்பணும், இதெல்லாம் விடு, இன்னும் போக போக ஏகப்பட்ட எதிரிகள் வரத்தான் செய்வாங்க, நீ இதெல்லாம் தாண்டி வரணும், நீ இப்போ உன் பிரதரை இழந்திருக்க, இப்போ உனக்கு எதிரியும் ஏகப்பட்டவர் வளர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே உனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் இவனை போட்டு அடின்னு அடிச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நான் எத்தனை பேர்ட்ட அடிபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அவன். அட்மிரல்லாம் இவனை அடிச்சதை யோசிச்சு பார்த்து தலையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வீக்கா இருக்கேன், எங்க அண்ணனை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு. டே இந்த வழியில தானே நீ பிறந்து வரணும், இதை பத்திலாம் யோசிக்காத, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், நீ இப்போ உயிரோட இருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே இழந்தது வர இழந்துட்ட, இந்த உலகத்துல இன்னும் சில என்னது உனக்காண்டி இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சொன்ன உடனே சண்டை போடாம அப்படியே அமைதியாயிட்டான். உடனே லூஃபி அப்படி பொறுமையாகுதான். சடனா அவன் கையை பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஒவ்வொரு ஆளையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஜோரோவை தான் யோசிச்சு பார்க்கறான், ட்ரைனிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஜோரோ, உசப், சாஞ்சி, நாமி, ரோபின், ப்ரூக், சோப்பர் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அவன் குரூப்ல இருக்க ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்க்கறான். அப்புறம் அவனுக்கு தலையும் வலிக்குது. இத்தனை பேர் அவனுக்காண்டி இன்னும் இருக்காங்க, எல்லாருமே லூஃபின்னு சொல்றத பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாடா எனக்காண்டி என் க்ரூ இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டான் அவன். இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை அழுதுகிட்டே இருக்கான், அவங்கள நான் மீட் பண்ணியே தீரணும், என் ஷிப்புக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் கண்டிப்பா அவங்கள பார்க்க போகணும், எனக்காண்டி அவங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஜிம்பே பழசை யோசிச்சு பார்க்கறாரு. ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அவன். நான் இல்லைன்னாலும் அவனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் அவங்களுக்காண்டி அவன் இருப்பான்னு சொல்லிட்டு என் குருவை நான் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லூஃபி அழுவுதான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பெல் பட்டன் அங்க மறந்துடுங்க. See you, bye.